கேட்கக்கூடிய வேண்டுதலை முதல்ல யாரு செஞ்சாங்கன்னு கேட்டா யாருக்கான்னு தெரியுமா? தெரியாது. எந்த இதிகாசத்துல எந்த புராணங்களும் எந்த கதைகளாவது இந்த வேண்டுதலுக்கான ஒரு சிறு சான்றிதழ் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் காரணம்? அன்னைக்கு இருக்கக்கூடிய பக்திகள் எல்லாம் தொண்டுகளாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்கா? சுயநலமுள்ள இன்னைக்கு பக்தியாகி போய்விட்டதுன்னு சொன்னால் காரணம் ஒரே ஒரு கதையாக கூடிய சிறுதொண்ட நாயனார் ஒரு கதை உண்டு. இந்த சிறுதொண்ட நாயனார்னா யாரு? ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளையை கரியாக சமைத்து கொடுத்தார். யாருக்கு? சிவன் அடியாருக்கு. சிவனுக்கு அல்ல, சிவன் அடியாருக்கு. சிவனடியார் வந்து கேட்கிறார், அம்மா எனக்கு பிள்ளை கறி வேணும்னு கேட்கிறாரு. கேட்ட மாத்திரத்தை பாருங்க, தாயும் தந்தைக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. சரி சமைச்சு தரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. நாம ஒத்துக்குவோமா? ஒத்துக்குறோமா? யாருக்கு? சிவனடியார் கேட்டார்னா குப்பமா கம்பு எடுத்துக்கிட்டு விரட்டுவோம். ஏன்டா நீ சாப்பிட்றதுக்கு என் பிள்ளைய நான் சமைச்சு கொடுக்குறதான்னு கேட்டு அப்போ சிவனடியார் கேட்டானோட பிள்ளைய சமைச்சு கொடுக்க தயாரானார்கள். அப்போதான் சிவனடியார் சொல்றாரு, பிள்ளையை எப்படி சமைக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய பக்குவத்தை நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி சமைத்து கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்பதான் அந்த தாயின் தகப்பனும் சொல்றாங்க, நீங்கள் சொல்லியது போலவே நாங்கள் சமைத்து தானே, ஆனால் சாப்பிடாம மட்டும் போயிடாதீங்க, எங்களுக்கு பாவம் வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு அப்பதான் அவர் சொல்றாரா, தந்தை கால் பிடிக்க தாயாக கூடியவள் மெல்ல மெல்ல கழுத்தை அறுக்கணும். ஒரேதான் வெட்டிடக்கூடாது பிள்ளை கழுத்தை, பிள்ளை தலைய ஒரேதான் வெட்டக்கூடாது. அப்பா காலை பிடிச்சுக்கணும், அம்மா மெல்ல மெல்ல அறுக்கணும் தலைய. அறுத்த தலையை என்ன பண்ணணுமா? ஒரு உரலிலே போட்டு உலக்கையால தாயின் தகப்பனும் மெல்ல மெல்ல இடிக்கணும். வேகம் அடிச்சிடக்கூடாது. யாராவது செய்ய முடியுமா? மெல்ல மெல்ல இடிக்கணும். இப்படி செய்கின்ற பொழுது மனவேதனையோட கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீரோ வரக்கூடாது. இன்முகத்தோடு சமைத்து கொடுப்பீர்கள் என்று சொன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கட்டளை போடுறாரு. நல்ல கட்டளை. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு சமைச்சு கொடுக்குற காட்டில் எங்களுக்கு என்ன, ஒத்த புள்ள போனா என்ன அப்படின்னு சொல்லி தந்தை கால் பிடிக்க மெல்ல மெல்ல கழுத்தை அறுத்து அதை உள்ளே போட்டு உலக்கையால் மெல்ல மெல்ல மாறி மாறி இருவரும் இடித்து அதை ரசம் வச்சு கொடுக்குறாங்க. சாப்பாடெல்லாம் பரிமாறி ஒவ்வொருத்தையும் பதார்த்தங்களை செய்து அந்த இலையில பரிமாறியாச்சு. அந்த இலையிலே பரிமாறுகின்ற பொழுது பக்கத்துல ஒரு இலை போடுறாரு சிவனடியார். அப்பத்தான் தாய் தகப்பன் ஒருவருக்கு ஒரு முகத்தை பார்க்கிறாள். இன்னொரு இலை போடுறாரு, ஒருவேளை நம்மளைத்தான் சாப்பிட சொல்ல போறாரா அப்படின்னு அதற்கும் தயாராகிறார்கள் தாயும் தந்தையும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒத்த பிள்ளை வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன். அப்படியா? ஒத்த பிள்ளை வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன், இன்னொரு பிள்ளைய கூப்பிடு பக்கத்துல உட்காந்து சாப்பிட சொல்லுன்னு சொல்றாரு. அப்பதான் ரெண்டு பேரும் கதி கலங்கி போய் இருந்த ஒரு பிள்ளைய சமைச்சு இலையில பரிமாறியாச்சு. இன்னொரு பிள்ளைக்கு நான் எங்க போறது, அதனால தயவாந்து சாப்பிடுங்க சிவனடியாரேன்னு சிவனுடைய காலை பற்றி கொண்டு அழுகின்ற பொழுது அப்பதான் சொன்னாரா, நீ இறந்த பிள்ளையே அழைத்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். இறந்த குழந்தை மீண்டும் உயிரோடு வருகிறது. அப்பதான் வந்த சிவனடியாரை பார்க்கிறார்கள். சிவனடியார் சிவனாக காட்சி கொடுத்தார். இன்னைக்கு யாருக்காவது கொடுப்பாரா காட்சி? ஒரு நெகக்கண்ணை அறுத்து வைப்போமா சாமிக்கு? வைக்க மாட்டோம். ஐயா வேலை எடுத்து இந்த கணத்தில் கொடுத்து இந்த கணத்தில் எடுக்கிறோமே, இந்த காது வழியாக கொடுத்து இந்த காது வழியாக எடுப்போமா? எடுக்க மாட்டோம். தலைமுடியை கொண்டு போய் வேகமாக சாமி கொண்டு போய் கொடுக்குறோமே, எங்கள் தலையை வெட்டி சாமிக்கு வைப்போமா? திரும்பி வருமா? ஏன்னா மனிதனாக கூடியவன் சுயநலமாக என்னைக்கு தெய்வத்தை ஏமாற்றும் விதமாக ஒவ்வொரு வேண்டுதலை செய்ய ஆரம்பித்தானோ அன்னைக்கே தெய்வமெல்லாம் கோவிலில் இருக்கா இல்லையாங்கிறதே கேள்விக்குறியான விஷயம் என்று சொன்னால், ஏதோ நல்லோர்கள் வாழும் வரைக்கும் நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஏதோ நல்லவரின் உண்மையான பக்தி இருக்கின்ற வரைக்கும் நமக்கெல்லாம் இன்னைக்கு உணவு கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக பக்தி என சொல்லக்கூடிய தொண்டுகளாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் சுயநலமாக இன்னைக்கெல்லாம் கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்றோம். எப்படி கும்பிட்றோம்? நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், என் அன்னைங்காரன் 8 வீடு கட்டிக்கிட்டானா நான் ஒத்த வீடு கட்டலையே அப்படின்னு இடிச்சுக்கிட்டு சாகக்கூடிய இந்த காலத்தில் பொதுநலமில்லாத இந்த பக்தியாக கூடிய சுயநலமாக மாறி போனது என்று சொன்னால் தயமார்ந்து எல்லோரும் கேட்டுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய காலம் கலியுக காலம். இந்த கலியுக காலத்தில் ரொம்ப மோசமான காலம். ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சிறு வயது ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நாடாகி போய்விட்டது. சரி, பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா தெருவில் விளையாடக்கூடிய நாய்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. மதுரையிலே ஒரு பெண் நாய் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாச்சு. திருச்சியிலே ஒரு பெண் நாய் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாச்சு. இப்போ நாய்களுக்கே இந்த நிலம் அப்படின்னா இன்னும் போகக்கூடிய காலகட்டம் நாமெல்லாம் ரொம்ப சூதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சரியாக பற்றி கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தின்படியாக என்னைக்கு நைட்டில் ஒரு நைட்டு பகலில் போட்டு நம்மெல்லாம் பகட்ட ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இதை மாற்ற முடியுமே தவிர ஒரு பொழுது மறுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு இனிமேலுடைய காதலை ஒரே ஒரு முறை சொல்லிக்கொண்டு ரொம்ப யோசிக்கிறீங்களோ எல்லாரும்?
அப்ப நீங்க இருக்க செய்யறது பூரா செய்யக்கூடாதுன்னு சொன்னா நீ என்னதான் செய்யறது? ஏன்னா அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, தெரியாம இந்த பூமியில செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக உண்டு. அப்ப தெரிந்து செய்ய இனிமேல் அதாவது தெரிஞ்சுக்கோங்க, தெரியாம இது வரைக்கும் செஞ்சோம்னா தண்டனை கொஞ்சம் ஓரளவு குறைவா இருக்கும். தெரிஞ்சே செஞ்சோம்னா தண்டனை அதிகமாக இருக்கும். அதனாலதான் இனி வரக்கூடிய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த பதிவை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், காலம் கலிகாலம், திரேதா திரேதா துபபர கலியுகம் சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தின் முடியாக இன்னைக்கு எவ்வளவுதான் நம்முடைய நாகரிகங்கள் வளர்ந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தை சரியாக பின்பற்றி கொண்டோம். ஏன்னா முன்னோர்கள் எல்லாம் மூதாதையர்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்மீகம் தழுவி அறிவியல் சார்ந்து நமக்கு ஒன்னொன்னையும் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அதனால காதலை சொல்லிட்டு அப்புறம் மற்ற விஷயத்த சொல்லுவோம். அசையில பத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, அதரவ தேடி ஒரு பட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி, நானா பாடலையே நீதா பாட வச்ச, நானா பாடலையே நீதா பாட வச்ச, அசையில பத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, அதரவ தேடி ஒரு பட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி. நன்றி நன்றி நன்றி. காலதாமன் கார்த்திகை நன்றி 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 நன்றி. ஏன்னா காலதாமன் கார்த்திகேயன் சொல்லிக்கிறாங்க. ஆமா. இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், என்ன நீங்க எவ்வளவுதான் வேணாலும் வரதட்சணை வைக்குங்க, ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும் பொழுது மஞ்சள் கயிறோடு கடைசி வரைக்கும் அந்த கயிற்றோடு தான் அந்த தாலி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு திருமணம் செய்தீங்க அப்படின்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தீர்வுக்கு உண்டாகும். ஆமா, மஞ்சள் கயிறு தானே போட்டிருக்காங்க. யார் போடுறா? இன்னைக்கு சங்கத்துல தாலியை கட்டி தொங்க விட்டோமோ அன்னைக்கு தலை தொங்கி அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறது. இதுலயும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 20 பவுன் 25 பவுனுக்கு இந்த மாட்டுக்கு வடம் போடுற மாதிரி செயினை கழுத்துல தொங்க விட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் கழுத்து நரம்பு தேஞ்சு போச்சுன்னு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. காசு இருக்கிற பவுசெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கலாச்சாரத்தை மீறி என்னைக்கு நாமெல்லாம் நடக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நமக்கு பாதுகாப்பு இல்லை நிலை என்று ஒன்று வந்தது என்று சொன்னால், ஏன் 21 நூல்களை எடுத்து மஞ்சளை தடவி ஏன் மாங்கல்யத்தை பூட்டணும்?
ஏன் ஒரு பச்சை கயிறு இருக்கு, ஒரு கருப்பு கயிறு இருக்கு, ஆமா. எத்தனையோ வண்ணக்கயிறுகள் இருக்கும் பொழுது 21 நூல்கள் எடுத்து மஞ்சளை தடவி ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யத்தை பூட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாங்கல்யமாக கூடியது மார்புக்கு கீழே இருக்கக்கூடாது, மார்புக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த நெஞ்சு குழியிலே உராயும்படியாக எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அந்த தங்கமாக கூடியது 2 கிராம் மேல இருக்கக்கூடாது. 2 கிராம் மேல தாலி போடவே கூடாது என்பது தர்மசாஸ்திரோட கணக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, தாலி மஞ்ச கயித்தை மறந்தாச்சு. அதுல நகரத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தாலியை கலட்டி ஆணில தொங்க விட்டாச்சு. ஆமா, இப்ப பாருங்க நவநாகரிகமா போயிருச்சு. அப்ப இந்த மஞ்சள் கயிறாக கூடியது கிருமி நாசினி மட்டுமல்ல, ஒரு மங்களகரமான விஷயம். அன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டிமார்கள்லாம் மாங்குன்னு மஞ்சள் கிழங்கு உரசி அந்த மஞ்சள் கயிற்றை மங்க விடாது அதை பாதுகாத்து வந்தார்கள் சொன்னால், வெளியிலே சென்ற கணவன் நீடூடி வாழ வேண்டும், வீட்டுக்கு வெளியில போன கணவன் வீட்டுக்கு உயிரோடு திரும்பி வர வேண்டும், ஆயுளோடு வர வேண்டும் என்பதற்காக அந்த மஞ்சள் கிழங்கு மாங்குன்னு உரசி அன்னைக்கு வேண்டிய காலங்கள்லாம் உண்டு. ஐயா தன் கணவன் வருவானே என்று சொல்லி அந்த மாரோடு அந்த மாங்கல்யம் உராய்கின்ற பொழுது அதற்குள்ள ஒரு காதல் இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கு அன்னை எப்ப ஜாமான் திண்ணை எப்ப கிடைக்குங்கிற மாதிரி, புருஷன் எப்ப வெளியில போவாருங்கிற மாதிரியான காலங்கள்லாம் மாறி போயிருச்சு. எல்லாரும் தவறுதலா நினைக்க வேணாம், பெண்கள்லாம் என்ன பொம்பளைகளுக்கு பொம்பளையே வந்து எதிரியா நிக்குதுன்னு. காரணம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லாத்திற்குமே காரணம் பெண்கள் மட்டுமே சொல்ல மாட்டேன், ஆண்களையும் சார்ந்த சில விஷயங்கள் உண்டு என்று சொன்னால் என்ன தவறு இருக்கு? உங்க மேல நிறையவே தவறு இருக்கு. நான் பெண்கள் அறியாமல் செய்யக்கூடிய அறியாமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஒரு பெண்ணாக கூடிய மஞ்சள் கயிறு இந்த மார்பகத்தில் உராய்கின்ற பொழுது அவளுக்கு இருதய நோய் வராமல் பாதுகாப்பதற்கு இந்த மஞ்சள் கயிறு ஒரு பெட்டகமாக இருந்தது. ஒரு பெண்ணாக கூடிய புது மஞ்சள் கயிறை சூடிக்கொண்டு தன் கணவனை கூடுவாள் என்று சொன்னால் அவளுக்கு ஆண்மை வீரியம் அதிகமாகி அந்த மஞ்சளை சுவாசிக்க ஆண்மை வீரியம் அதிகமாகி குடும்ப விருத்தி அடைவதற்கு அந்த மஞ்சள் கயிறும் ஒரு காரணமா இருந்துச்சு. ஒரு தாயாக கூடியவள் குழந்தை பெற்று மாரோடு அணைத்து பால் கொடுப்பாள் என்று சொன்னால் அந்த குழந்தையாக கூடிய அந்த மஞ்சள் கயிற்றை சுவாசிக்க அந்த குழந்தைக்கு எந்தவித நோயும் வராமல் இருந்துச்சு. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சக்கரை வியாதி, இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு இருதய நோய் வியாதி. இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் மாரடைப்பு வருகின்ற சொன்னால் ஆண்களுக்கு தான் மாரடைப்பு வந்துச்சு. இன்னைக்கு பெண்களுக்கு 160% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகமே கிடையாது. ஏன்னா மார்பக புற்றுநோயிலுடைய நோய் வருவதற்கு அளவுக்கு அதிகமாக நாமே ஒரு காரணமாகி விட்டோம் என்று சொன்னால், என்னைக்கு மஞ்சள் கயித்தை தூக்கி எரிஞ்சோமோ அன்னைக்கே நமக்கு பிடித்தது எல்லா விதமான நோய்கள் வருவதற்கு காரணமாக இருந்து சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் இடக்கூடிய கண்ணாடி வலையிலிருந்து, காலில் போடக்கூடிய மெட்டியிலிருந்து, காலில் இடக்கூடிய கொலுசிலிருந்து, இடுப்புல போடுற அந்த இடுப்பு கொடியிலிருந்து, பெண்ணாக கூடிய இடக்கூடிய மூக்குத்திலிருந்து, உச்சி வழியில் வைக்கக்கூடிய பொட்டிலிருந்து எல்லா விஷயங்களுமே அழகுக்காக நமக்கு கொடுத்தது கிடையாது. நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும் கலாச்சாரத்தை சார்ந்து நமக்கு கொடுத்து வைத்தேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இதை இப்பயே சொல்லி உங்களை எல்லாம் நான் வந்து சோர்வடைய செய்யவில்லைன்னு சொன்னால் பேசக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் பேசுவோம். கண்டிப்பான முறையில் இந்த மேல் கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா எப்படி ஜல்லிக்கட்டுக்காக போர் தூக்கி போர்கொடி எடுத்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டு இன்னைக்கு உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த மாதிரி இனி வரக்கூடிய பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மஞ்ச கயத்தில் கடைசி வரைக்கும் இருக்கட்டும் தாலி என்று சொல்லி பெரியவங்களாம் நிச்சயம் பண்ணும் பொழுது திருமணத்தை நடத்தி பாருங்கள். வரக்கூடிய தவறுகள் எல்லாம் ஒன்றொன்றாக மாறி போகும் என்று சொன்னால் இந்த இடத்துல இன்னும் ஒரு முறை என்னுடைய காதலை சொல்லிவிட்டு வரக்கூடியவர்களுக்கு வெளியே